அருள்வாக்கு யார் சொல்லக்கூடாது? அதாவது எல்லாருக்குமே உடம்புல சாமி வந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி நம்மகிட்ட பேசணும். நமக்கு நல்லது கெட்டத நமக்கு சொல்லணும். நம்ம மூலியமா 4 மக்களுக்கு நல்வாக்க குடுக்கணுங்கிற ஆசை எல்லா மக்களுக்கும் இருக்குங்க. எல்லா சாமியாடி ஒரு மக்களுக்கும் இருக்கும். இன்னைக்கு ஏன் அருள்வாக்கு யார் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம சொல்ற அருள்வாக்கு 100க்கு 100% உண்மையா இருக்கணும்ல. அந்த உறுதி, அந்த உத்தரவு நமக்கு நம்ம மேல வர்ற சாமி குடுத்தாத்தான் நாம அருள்வாக்கு சொல்லணும். இப்ப அவங்க சாமி வருது, அருள்வாக்கு சொல்றாங்க. நானும் சாமியாடி நானும் அருள்வாக்கு சொல்றேன் அப்படின்னு நாம அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிடக்கூடாதுங்க. நீங்க அருள்வாக்கு சொல்றீங்க அப்படின்னா, உங்க மேல உங்கள நம்பி வர்றவங்க, உங்கள பார்த்து வரல. உங்க மேல இருக்க நீங்க வணங்குற சாமிய நம்பி வர்றாங்க. எல்லா சாமியும் வாய் திறந்து பேசிறாங்கங்க. ஒரு சில தெய்வங்க ஒரு குலதெய்வம் இல்லையில, ஒரு 21 தெய்வம் இருக்குன்னா, அந்த 21 தெய்வமும் வாய் திறந்து அருள்வாக்கு பேசிறாது. ஒரு சில தெய்வங்கள் பேசும் தெய்வங்கள்னு ஒரு சில தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்கள் யார் மேல வருதோ, எந்த சாமியாடி மேல வருதோ, அவங்க தான் அருள்வாக்கு சொல்ல முடியும். அதாவது இன்னைக்கு இந்த பதிவுல எவ்வளவோ சாமியாடி பெருமக்கள் இருக்கீங்க. எல்லாரும் அருள்வாக்கு சொல்றீங்க. யாரையும் நான் தவறா சொல்ல வரல. உங்க மேல வந்த சாமி உத்தரவு குடுத்து தான் நீங்க சொல்லி வருவீங்க. ஆனா இருந்தாலும், நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களுக்காகவும், அதே சமயம் புதுசா சாமி ஆடணும்னு நினைக்கிற, அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற பெருமக்களுக்கு தான் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, என் மேல ஒரு சாமி வருதுங்க. நான் வாக்கு சொல்றேன். நான் சொல்ற வாக்கு அப்படின்னா, நானு என் மேல நான் எப்ப வாக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னைய நானே மறந்து, எப்படி இந்த உடல, இந்த சிந்தனைய, இந்த எண்ணத்த நானே மறந்து, முழுமையாக தெய்வம் எப்போது எனக்குள் ஆக்கிரமிச்சு என் நாவுல நிக்குதோ, அப்பத்தான் நான் அருள்வாக்கு சொல்லணும். அருள்வாக்கு சொல்லணும்னா நான் தான் போய் சொல்லணும்னு இல்லைங்க. அதுவா வெளிய வந்துரும். நான் தான் அருள்வாக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டாலும், நான் அத சொல்ல முடியாது. நான் வீம்புக்கு தான் நான் சொல்லுவேன்னா, வீம்புக்கு நம்ம சொல்லலாம். ஆனா அருள்வாக்கு இந்த சாமியாடி மேல இந்த சாமி பேசும். இந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கள யாராலயும் தடுக்க முடியாது. அந்த சாமி வந்துரும். அவங்க மூலமா பேசிரும். சரி, இன்னைக்கு இந்த பதிவு யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த உலகம் நம்மள ஏளனமா பார்த்திறக்கூடாதுங்க. நம்மள ஏளனமா இல்லாம நம்ம மேல வர்ற சாமிய ஏளனமா பார்த்துறக்கூடாது. நாம வணங்குற சாமிய ஏளனமா பார்த்துறக்கூடாது. சாமிய கும்பிடுறதே மூட நம்பிக்கை. என்னப்பா இந்த காலத்துல போய் இப்படி சாமிய கும்பிட்டுக்கு இருக்கீங்க? இந்த காலத்துல போய் மனுஷன் சொல்றத கேட்டுக்கு இருக்கீங்கன்னு எதிரா சனங்கள் ஏராளமான மக்கள் நிக்குது. அவங்க நம்மள ஏளனமா பார்த்துறக்கூடாது. நாம வணங்குற சாமிய ஏளனமா பார்த்துறக்கூடாதுங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா, என் சாமி என்னைய தொட்டிருக்கு அப்படின்னா, என் சாமிய கட்டி காக்குற பொக்கிஷம் தாங்க நானு. என் சாமிக்கு எப்போதுமே அதனுடைய தெய்வத்தோட வளர்ச்சிய, அதனுடைய சக்திய, அதனுடைய அதனுடைய முக்கியத்துவத்த இந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்லணும். நான் அருள் வாக்கு சொல்லாம, என் சாமிய வணங்குற மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நல்லத சொல்லிட்டு போயிரலாம். அது அருள்வாக்குன்னு பேரச் சொல்லி நம்ம அந்த சாமிய அழைச்சு சொல்றதுங்கிறது, சாமி உத்தரவு குடுத்து பரிபூரணமா, முழுமையா சொல்லுச்சுன்னா நம்ம செய்யலாம். இல்ல அப்படின்னா, சாமியாடிகளுக்குன்னே ஒரு சில தனி குணம் இருக்கும். தனி சக்தி இருக்கும். அந்த சாமி வந்து பேசலாட்டினாலும் அவர்களுக்கு தனி திறன் இருக்கும். அந்த தனி திறன்ல நல்லது கெட்டத உங்களால சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லலாம். எல்லா சாமியாடிகளும் சொல்லலாம். இது இப்படித்தானத்தா, இதை இப்படி செய்யு, இது செய்யாத, இது இந்தந்த நேரம்னு சாமி ஆடுற எல்லா மக்களுக்கும் அந்த சக்தி கிடைச்சிரும். ஆனா, என் மேல சாமி வருது, என் சாமி அருள்வாக்கு சொல்லுது, வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு என் தெய்வத்திட்ட உத்தரவு இல்லாம, முழுமையா 100க்கு 100% என் உடல்ல ரத்தமும் சதையுமா என் நாவுல நிக்காம நான் அருள்வாக்கு சொன்னேன் அப்படின்னா, நாம என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல நம்மளே காணாமல் போயிடுவோம். நம்ம 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 உணர்ற தெய்வத்தின் மேல நம்பிக்கை நமக்கே குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, அது பொய்யாக இருந்தால்.
தெய்வம் வந்து பேசலை அப்படின்னா. அதாவது ஏன் சாமி ஒரு சுண்டு விரலை தான் தொடும்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த சுண்டு விரலை தொடுறதே அந்த சாமியாடியோட தேகம் தாங்க முடியாதுங்க. தெய்வ சக்தியை நாம் கணிக்க முடியுமா? அதை அளவிட முடியுமா? அந்த சாமி சுண்டு விரலை தொடுறதுக்கே மனுஷன் படுற பாடு எப்படி? ஆடி வந்த அந்த சாமியாடி படுற பாடு எப்படி? அவருக்கு தெரியும். பூ போல இருக்கும் சாமி மாற்றி கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் அதனுடைய வேகம், அதனுடைய ஆற்றல் நம்மளை மீறி சாமி வந்து ஆடி உடல்ல ரத்தம் செறைஞ்சாலும் அந்த ரத்தத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அளவு சாமி உக்கிரமாலாம் இறங்க. அதனால இன்னைக்கு இந்த பதிவில் அருள்வாக்கு யாரு சொல்லக்கூடாது அப்படின்னா, நான் அருள்வாக்கு யாரு சொல்லக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்லி யாரையும் மன வருத்தப்பட நான் விரும்பலை. எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமை இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, எல்லாரும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன், தெய்வ முன்பர்களுக்கு சொல்கிறேன். பெருசா நேசிக்கிற, நான் சொல்கிற வார்த்தையை நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் அருள்வாக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்போ அருள்வாக்கு சொல்லுவேன் அப்படின்னா, என்னைய மீறி என் சாமி முதல்ல, ஏப்பா இந்தாப்பா உன் கையில் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேனப்பா, 4 சனங்களுக்கு நல்லதை சொல்லு, போடா உன் கூட நான் நிற்கிறேன்டா. ஒரு தடவைக்கு 3 தடவை அந்த சாமி என்கிட்ட வந்து சொல்லணும். 3 தடவைக்கு 10 தடவை அந்த சாமி வந்து நான் உணரணும். அப்போ தான் நான் செய்வேன். அப்போ தான் நான் இல்லைன்னா என் சாமிகிட்ட எதிர் வாக்குவாதம் வைப்பேன். ஏப்பா என்னையா நீ சொல்கிற, நீ உத்தரவு கொடுத்துட்ட, உன் பேரை சொல்லி நான் அருள்வாக்கு நானும் சொல்கிறேன். 4 பேருக்கு 40 பேர் வந்து என்னைய சோதிக்க வருவானே, அவன் குண்டக்க மண்டக்க கேள்வியை கேட்பானுங்களே. அப்போ நான் என்னையா, நீ வந்து ஊக்கமாக நிற்கலை அப்படின்னா அதுக்கு எப்படியப்பா நான் பதில் சொல்ல முடியும்? நீ ஊக்கமாக நின்னா தானே அது போன்ற ஆட்களை என் பக்கத்துலேயே நீ அனுமதிக்க மாட்ட. என்ன சொல்கிற அப்படின்னு என் சாமி மேலே நான் எதிர் கேள்வி முன் வைப்பேன். அப்போ அந்த சாமி மறுபடியும் எனக்கு, இல்லைப்பா நான் இருக்கேன்டா, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், ஆசைப்பட மாட்டேன்டா, எதையும் ஏழை வாழையிட்டு எந்த ஒரு எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேனப்பா, புண்ணுக்கு பொருளுக்கு எதுக்கு ஆசைப்படலை, எதுக்கு மதி மயங்கலை, நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன்டா, உங்ககிட்ட நிற்கிறேன், முழுமையாக நிற்கிறேன், நீ சொல்லப்பா, காணிக்க வாங்காத, தட்சணை வாங்காத, முடிஞ்சதை வாங்கு, இல்லைன்னா விடு, ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்கு, இல்லைன்னா கொடுக்கறத வாங்கு, இல்லைன்னா விடு அப்படின்னு அந்த சாமி எனக்கு சொல்லுச்சு அப்படின்னா, சரி நம்ம சாமியோட உத்தரவு நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் அருள்வாக்கு சொல்லலாம் அப்படின்னு அதை பற்றி நான் சிந்திப்பேன். சரி அப்படியே நான் உட்காடுறேன், சாமியை நினைச்சு பரிபூர்ணமாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வத்தை பரிபூரணமாக நினைச்சு அதிகாலையில் குளிச்சு நல்ல ஒரு எலுமிச்சங்கனியை கையில் வச்சு தெய்வத்தை பரிபூரணமாக வணங்கி தெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களை எல்லாத்தையும் நிறக்க கொடுத்து நான் உட்காடுறேன். அப்போ அந்த இடத்துல சாமி நான் நினைக்கிறேன், சாமி மலவோல என் பூ போல இறங்கணும்ல, எனக்குள்ள இறங்கணும்ல, அழைக்கிற மக்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நான் விடைய சொல்லணும்ல, தீர்வு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்புறான் அப்படின்னா அதுக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போ நான் இருக்கேன், என் மக்கா, ஐயா சாமி எனக்கு இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க ஐயா, ஐயா சாமி எனக்கு ஒரு விடை கிடைக்கணும், ஐயா உங்க மேல வர்ற சாமிக்கு எனக்கு இதை காத்து கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு மனுஷன், நான் மனுஷனா இருக்கேன், என்னை நம்பி வரேன் பாருங்க, அவங்களுக்கு நான் துரோகம் இழைச்சிடக்கூடாதுங்க. நான் எது சொன்னாலும் நம்புவாங்க, ஏன்னா அப்படின்னா அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. ஏப்பா இவர் சொன்னா நல்லா தானப்பா இருக்கும், கண்ணை மூடி அதை செய்வாங்க, கண்ணை மூடி கேட்கறத கொடுப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற மக்களுக்கு நம்ம சாமி உண்மையா சொல்றதை தானங்க வாக்கா நம்ம கொடுக்கணும். உண்மையா பரிபூரணமா வராம நீ வந்துட்ட, இந்தா உனக்கு நான் செய்கிறேன் இந்தா அப்படின்னு என் வாய்க்கு வந்ததை நான் சொன்னேன் அப்படின்னா அந்த மனம் அந்த கஷ்டப்படு ஏமாந்து நிற்கிற அந்த மனசுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? யார் அருள்வாக்கு சொல்ற பெருமக்கள் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கங்க. இருந்தாலும் புதுசா இது மாதிரி ஆசைப்படுற பெருமக்களுக்கு சொல்றேன். சரி நான் நிற்கிறேன், பரிபூரணமா சாமியை நினைச்சு வீம்புக்கு 4 பேர் வர்றாங்க. ஏங்க ஏன் நடந்ததை சொல்லுங்க, நடக்க போறதை சொல்லுங்க, நடந்துக்கிருக்கதை சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. என்கிட்ட கேள்வியை கேட்டா அவன் விளையாட்டு கேட்குறானா இல்லை வினையா கேட்குறானா, என்னை சோதிக்க கேட்குறானா அப்படின்னா அதுக்கு தகுந்த பதில் அந்த சாமி கொடுக்கும். இல்லை வீம்பு கேட்டால் அதுக்கு தகுந்த பதிலும் அவருக்கு கொடுக்கும்.
ஆனா அந்த சோதனையை எதிர்கொள்ற அந்த மனோ தத்துவத்தை எனக்கு அந்த சாமி கொடுக்கணும்ல. என்னப்பா நீ கேள்வி இப்படி கேட்குற அப்படின்னு நான் என் சாமி ஒரு பக்கம் நின்னாலும் என் மேலே நின்னாலும் நான் தனிப்பட்டு நான் என்ன சிந்திப்பேன். என்னப்பா இந்த பையன் என்ன இப்படி சொல்றியா, இந்த ஒரு சில பேர்லாம் வந்து மிரட்டுறது. அப்ப அது போன்ற சூழ்நிலையில நாம அச்சப்பட்டு நின்றக்கூடாதுல்ல. அதனால சாமி பரிபூரணமா வருதா, நல்லா நிக்குதா, உங்களை மறந்து எப்படி உங்களுக்கு உத்தரவை கொடுத்து ஒரு தடவைக்கு 3 தடவை நீ செய்யப்பா, உனக்குள்ள நான் இருக்கணப்பான்னு சாமி நீக்கமற உடலுக்குள்ள நின்றுச்சுன்னா தாங்க நம்ம அருள்வாக்குங்கிற சொல்லவே நம்ம வாயில எடுக்கணும். சாமி ஆடி போறான், கலரிகளை ஆடி போறான், ஆயுதத்தை ஏந்தி மறந்து ஆடி போகுது, சனம் வந்து அந்த இடத்துல நிக்குதுன்னா நான் மட்டும் நிக்க மாட்டேன், அந்த சாமியோட ஆயுதம் என் கையில நிற்கும். அந்த சாமியோட ஆடை அணிகலன் ஆபரணம் எல்லாம் ஏன் நான் தாங்கி நிற்பேன். அப்ப அந்த இடத்துல என்னை அந்த இடத்துல போய் சொல்ல விடாது, சொல்லி போவேன். வர்ற சனம் 100 சனம் வந்தாலும் 1000 சனம் வந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த சாமி சொல்லி போவோம். அப்ப அந்த இடத்துல அது வேற. ஆனா நான் இருக்கிற இடத்துல நான் வர்ற எல்லா சனத்துக்கும் நான் உடனே கூப்பிட்டு நான் சாமிக்கு எல்லாத்துக்கும் நான் விடைய கொடுக்குறேன் அப்படிங்கிறது, அந்த சாமி நம்ம மடியில தவழ்ந்து கிடக்கணும். அந்த சாமி நமக்கு வரம் கொடுத்துருக்கணும், அப்பதான் அது நடக்கும். அதாவது இதை வந்து யார் மனசையும் புண்படுத்த அப்படிலாம் நான் சொல்ல வரலைங்க. புரிஞ்சுக்கிறோம், யாரும் தப்பா நீங்க நினைச்சிடக்கூடாது. இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு, சாமி ஆடி பெருமக்களுக்கு, அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற பெருமக்களுக்கு ஒரு சில நான் அறிஞ்சதைத்தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தனி மனிதனால நாம எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்குள்ள இருக்க தெய்வ சக்தி தான் உங்களை வழி நடத்தும். அந்த தெய்வ சக்தி கட்டளை இட்டால் மட்டும்தான் நீங்க செய்யணும். நான் சாமியாடுறேன், அவங்கள மாதிரி நானும் அருள்வாக்கு சொல்றேன்னு நாம சொல்லக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க அவ்வளவு காணிக்க வாங்குறாங்க, நம்ம அவ்வளவு காணிக்க வாங்குவோம் அப்படின்னு வாங்குறது தப்பு. 2. 3வது, நான் இது உனக்கு செஞ்சு தரேனப்பா, நீ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு நாம அத அந்த விலை பேசுறது தப்பு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாமி முழுமையா நின்றுச்சுன்னா அதெல்லாம் செய்யலாங்க. சாமி உண்மையா சாமி வந்து கேட்டுச்சுன்னா சரித்தேன். ஆனா நம்ம மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆசை வாசையில நாம கேட்கறது தப்பு. அது தெய்வ மரபுக்கு சரியா. பணத்தை ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. சாமியாடி வரும் மக்கள் சாமிய உடம்புல வந்துச்சு அப்படின்னா பணம் காகிதமா தான் நினைக்கணும். பொண்ணு பொருள் ஆசை எல்லாத்துக்கும் எதையும் நாம மதிமயங்கிற கூடாது. அப்படி நீங்க இருந்தா தான் உங்க மேல இருக்கிற சாமி சமநிலையில இருக்கும், காலத்துக்கு நிற்கும். ஆனா நான் என் சாமியை வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு இத்தனை விஷயங்கள்ல நான் மது மாது அதே சமயம் பணம் பொண்ணு நகை பொருள் இதுலலாம் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா என் மேல இருக்க சாமியே என்னை விலகி நின்று அப்ப நான் வெறும் ஆளாத்தான் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால உங்களை நம்புற மக்கள் அருள் வாக்கு சொல்லித்தான் உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு இல்லைங்க. நீங்க தனிப்பட்டு நீங்க நல்லது சொல்லலாம், உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். அருள்வாக்கு இல்ல, அருள்வாக்கு இல்லாம நீங்க சாமியாடியா நீங்க சொல்லலாம், 1000 பேருக்கு சொல்லலாம், 1,00,000 பேருக்கு சொல்லலாம், நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு தெய்வ சக்தி சாடி அண்டி நிக்குது. உங்களை உங்களை அப்படி அப்படி ஒரு திசை திருப்பிடாது, உங்களை அழகா சரியா வழி அணைச்சு போகும். அதனால நீங்க இந்த அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், சாமியே வந்து உத்தரவு கொடுத்தாலும் சாமி கிட்ட எதிர் கேள்வியை கேளுங்க. நீ சொல்ற நான் அருள்வாக்கு சொல்றேன் சரி, அடுத்து வரப்போறது நடக்க போறதுக்கு நீ பொறுப்பு ஏத்துக்கிறியா? எனக்கு என்னை எதிர்த்து வர எத்தனை கேள்விகளாக இருந்தாலும், எவ்வளவு சவால்களாக இருந்தாலும், எவ்வளவு வாக்குவாதமாக இருந்தாலும், எவ்வளவு அவநம்பிக்கையா இருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் தாந்திரங்கள் எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் நீ சரி பண்ணிக்கிறியா சாமி? தாயே ஐயா சொல்லு, பதில சொல்லு. நான் எதை எதிர்பார்க்கல, நீ இருக்க, நீ நல்லது செய்யணும் நீ நினைக்கிற அதே நிலையில தான் நானும் நிற்கிறேன். நானும் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ வந்து என்னைய தொட்டும் தொடாம நீ என்னை பாதியிலே விட்டுட்டு போன, இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுல்ல ஐயா. அதனால எனக்கு பதில சொல்லு, உத்தரவை கொடு, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லு, நான் இருக்கேன், நீ இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றேன். ஆனா என் நாவல நீ 100% நிக்கணும். 100 சனம் வந்தாலும் 100 சனம் வந்து விலகி போற வரைக்கும் நீ என்னை விட்டு விலகக்கூடாது ஐயா. ஒரு சனத்துக்கு நீ விலகினா கூட அருள்வாக்கு நான் சொல்லக்கூடாது, என்னை நீ நிப்பாட்டிடணும் அப்படின்னு சாமிகிட்ட எதிர்கேள்வியை கேளுங்க.
சாமி அப்படி சரின்னு சொல்லுச்சுன்னா தாராளமா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. நீங்க வாக்கு விடுற சொல்லு பலிதமாக. உங்க சாமி முத்து முத்தா பேசும். உங்க சாமி எல்லாத்துக்கும் கட்டங்கட்டி அதுக்கு அழகா தீர்வுகளை கொடுக்கும், வரங்களை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். செத்த பிணமா இருந்தாலும் தட்டி எழுப்பி கொடுக்கும். பேசாத தெய்வத்தை கூட பேச வைக்க, உடம்புல இருக்க நோய்களை எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கும். அப்பேற்பட்ட சாமி தான் உங்களை சாடி நீங்க வணங்குற சாமி. அதனால சொல்றேன், அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், அருள் வாக்கு சொல்லணுமா, நான் சொன்னதையும் மனசுல வைங்கன்னு சொல்லி இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.